ஆள் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கு நல்லா நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டி எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஸ்கிராம் 440 தான். இது 440 முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 411 கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து இந்த புது வருஷம் 440க்கு இன்ஜின் ஃபுல்லாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த வண்டியோட ஸ்பெக்கெல்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன்ல போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இந்த வண்டி தந்து ஹெல்ப் பண்ண ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சரவணா மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்ட் ஓசூர் தான். இந்த வண்டியோட ஆன்ரோட் பிரைஸ் ஷோரூம் அதை என்ன இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுருக்கு. நான் இந்த ஷோரூமோட நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் என்கொயரிஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டை பற்றி பார்த்தலாம். லைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் இருந்தாங்க. இந்த வாட்டி இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்இடி மாற்றிருக்காங்க. அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அந்த ஹாலோஜன் தான் தந்திருக்காங்க. பேக்ல பார்த்தீங்கன்னா பேக்ல நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஹாலோஜன் தான் தந்திருக்காங்க. அதான் இப்போ பேக் லைட்டும் பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே இன்ஜின் பற்றி பார்த்தலாம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 411 கொண்ட இன்ஜின் தந்திருந்தாங்க. இந்த புது அப்டேட் பார்த்தீங்கன்னா 440 இன்ஜினாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. சிசி அந்த இன்ஜின் சிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 440 சிசி இன்ஜின் தந்திருக்காங்க. இதோட பவரும் டார்க்கு அப்புறம் ஆர்பிஎம் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ பண்றேன். அது என்ன பவர் என்ன டார்க்கு நம்ம பாருங்க. அப்படியே நம்ம வீல்ஸ் பத்தி பார்த்தோம்னா நமக்கு வீல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்லி ஃபோர்க்ஸ் மட்டும் தந்திருந்தாங்க. இந்த வாட்டி இந்த புது அப்டேட்ல பாத்தீங்கன்னா ஃபோர்க்ஸ் வித் அலாய் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு மாடலா நமக்கு தந்திருக்காங்க. அது எப்படி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு நீங்க கமெண்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி பார்த்தோம்னா நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைபரும் மெட்டல் ரெண்டு தான் தந்திருக்காங்க. அது என்னென்ன வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டு அப்புறம் இந்த ஹெட் பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைபரு, டேங்க் பேஸ் மட்டும் தான் நம்மளுக்கு மெட்டலில் வரும்போது இது பாடியிலேருந்து ஃப்ரண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைபர்லாம் தராங்க. அப்புறம் இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தலாம். டேங்க் கெப்பாசிட்டி மைலேஜ் பற்றி ரெண்டு சொன்னேன். இப்போ இந்த டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15 லிட்டர் தந்திருக்காங்க. இது 15 லிட்டருக்கோ இந்த சிசிக்கான வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைலேஜ் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணுறோம். அப்புறம் நம்ம டயர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19 இன்ச் வீலா தந்திருக்காங்க. அப்படியே நமக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17 இன்ச் வீலா தந்திருக்காங்க. இந்த வீல்ஸ் டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியூல் பர்பஸ் டயர் நமக்கு தந்திருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாம் பார்த்துடலாம். இதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியூல் சேனல் ஏபிஎஸ் தந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வித் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த புது மாடல் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 mm டிஸ்க் பிரேக் தந்திருக்காங்க. அதே நம்மளுக்கு பேக் டிஸ்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 240 mm வரைக்கும் தந்திருக்காங்க. இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 196 வெயிட் நம்மளுக்கு இந்த வண்டி தருது. நம்மளோட இவ்வளவு தூரம் பார்க்குற வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாக் அரவுண்ட் வீடியோ தான். இதோட ஃபுல் வீடியோ இதை வந்து இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய பாயிண்ட் எல்லாமே இருக்கு. இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மண்டே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு ராஜு சேனல், நான் உங்களுக்கு ராஜு.